அங்கேயும் அதே கதைதான். பரமனும் பார்வதியும் பரஸ்பரம் ஏதோ பேசிக்கொண்டிருந்தார்கள். ஏற்கனவே பிரம்மலோகத்து கோபம் தனியாமல் இருந்த பிருகுவுக்கு இங்கே கைலாயத்தின் நிலைமை கடுங்கோபத்தை ஏற்படுத்தியது. சினந்த முனிவர் சீறினார். சிவனே, உமக்கு உருவில்லா அருவுரு ஏற்படட்டும். சபித்தார். புறப்பட்டார். அடுத்ததாக அவர் சென்று நின்ற இடம் வைகுண்டம். அங்கே பாம்பனையில் அரிதுயிலில் இருந்தார் பரந்தாமன். எரிச்சல் ஏற்பட்டது முனிவருக்கு. என்ன செய்கிறோம் என்பதை உணராமல் அந்த காரியத்தை செய்தார் முனிவர். சொல்லவே நடுங்குகிறது. ஆத்திரக்காரர்களுக்கு புத்தி மட்டு என்பார்களே, அப்படி ஒரு காரியத்தை செய்தார் முனிவர். ஆமாம், யாருடைய திருவடியை தங்கள் தலைமேல் தாங்கிக் கொள்ள தேவர்களும் முனிவர்களும் காத்து கொண்டிருக்கிறார்களோ அந்த தேவாதி தேவனை என்ன செய்கிறோம் என்பதை உணராமல் எட்டி உதைத்தார் முனிவர். பதறி எழுந்தாள் அலர்மகள். அலறினாள். அப்பொழுதுதான் உணர்வு வந்தது முனிவருக்கு. என்ன காரியம் செய்தோம் என்று பதறினார். ஆனால் அரில் தூயிலில் இருந்த மாதவன் அமைதியாக எழுந்தார். தவசியே, என்னை உதைத்தால் உமது பாதம் வலிக்கப் போகிறது என்றபடியே முனிவரின் பாதங்களை பிடித்து விட்டார். முனிவர் உதைந்த போது எழுந்த அதிர்ச்சியை விட இப்பொழுதுதான் அதீதமாக அதிர்ந்தார். இறைவா, இத்துணை பண்பானவனா, இத்துணை குணமானவனா நீ? உன்னை உணராமல் உதைத்து விட்டேனே என்று பதறினார், கதறினார். பரந்தாமன் காலை பிடித்தார்.